கடலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் எழுச்சி உரையை கேட்ட 4 வயது சிறுமி தமது சேமிப்பு பணத்திலிருந்து 10,000 ரூபாய் பணத்தை மொழியை காக்கும் நமது முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கினார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடலூரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்திய பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுச்சி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கண்ட கடலூரில் வசிக்கும் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர்களான பாலசுப்ரமணியன், சாந்தி ஆகியோரின் பேத்தியும், மருத்துவர்கள் கலைக்கோவன், கிருஷ்ணபிரியா ஆகியோரின் 4 வயது மகள் நன்முகை கோவன் தனது சேமிப்பு நிதியிலிருந்து 10,000 ரூபாயை முதலமைச்சர் சிறப்பு திட்ட நிதிக்கு அளித்துள்ளார். தனக்கே உரிய மழலை மொழியில் சிறுமி நன்முகை பேசும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிறுமியின் செயலை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் நன்முகை. நான் எல்கேஜி படிக்கின்றேன். நீங்கள் கடலூரில் பேசிய போது மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் நமக்கு தரவில்லை என்று கூறினீர்கள். தமிழ் மொழியை காக்க பாடுபடுவேன் என்றும் கூறினீர்கள். மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு எனது பங்களிப்பாக 10,000 ரூபாய் அனுப்பி வைக்கின்றேன். தமிழே அரண். கடலூரில் இருந்து நன்முகை. வணக்கம் ஐயா. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது பெயர் நன்முகை. நான் எல்கேஜி படிக்கின்றேன். நீங்கள் கடலூரில் பேசிய போது மத்திய அரசு 2,000 கோடி ரூபாய் நமக்கு தரவில்லை என்று கூறினீர்கள். தமிழ் மொழியை காக்க பாடுபடுவேன் என்றும் கூறினீர்கள். மத்திய அரசு தர வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு எனது பங்களிப்பாக 10,000 ரூபாய் அனுப்பி வைக்கின்றேன். தமிழே அரண். கடலூரில் இருந்து நன்முகை. வணக்கம் ஐயா.